என் தங்கமே, உன் கண்களில் இருந்தும் வழியும் கண்ணீரை நீங்களே துடைக்க வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இதுவரை சிந்திய கண்ணீர் எதுவுமே வீணாகவில்லை. உங்களை சுற்றி இருள் சூழ்ந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அது இருள் அல்ல. அது உங்களை அரவணைத்திருக்கும் முருகனின் கருணையின் நிழல். உங்கள் மௌனமான கேள்விகள் அனைத்தும் இறைவனை சென்றடைந்து விட்டன. ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று நீங்கள் கேட்கலாம். நெருப்பில்லாமல் தங்கம் தூய்மையடையாது. அதுபோலவே வலிகள் இல்லாமல் உங்களை முழுமையான மனிதனாக செதுக்க முடியாது. நீங்கள் கடந்து வரும் இந்த பாதை உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காகவே. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் மற்றும் ஒதுக்கியவர்கள் முன்னால் உங்களை ஒரு வெற்றியாளராக அமர வைக்கப் போகும் காலம் வந்துவிட்டது. பயம் வேண்டாம். நாளை விடியல் உங்களுக்கான ஒரு புதிய உலகத்தை திறக்கும். கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என எதற்கும் இனி பயப்பட தேவையில்லை. உங்கள் பாரத்தை முருகன் தன் தோள்களில் சுமக்க தொடங்கிவிட்டார். இழந்ததாக நினைக்கும் உறவுகளும் செல்வமும் உண்மையில் உங்களுக்கு தகுதியற்றவை. இனி உங்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டுள்ள பொக்கிஷங்கள் உங்களை தேடி வரும். உங்கள் வீட்டில் இனி சண்டைகளும் மனஸ்தாபங்களும் விலகி ஒரு நிம்மதியான கோவிலாக மாறும். மன்னித்தல். உங்களை ஏமாற்றியவர்களை மனதார மன்னித்து விடுங்கள். அது அவர்களுக்காக அல்ல, உங்கள் மன நிம்மதிக்காக. வஞ்சம் என்ற நெருப்பை சுமந்து கொண்டு நிம்மதி என்ற அமுதத்தை பருக முடியாது. முருகன் உங்களை கைவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். உலகமே உங்களுக்கு எதிராக நின்றாலும் அவர் உன்முன்னே நின்று உங்களை காப்பார். இனி நீங்கள் தொடும் காரியங்கள் எல்லாம் வெற்றியில் துலங்கும். நீங்கள் பிறரிடம் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு தேவையான உதவிகள் உரிய நேரத்தில் உங்களை தேடி வரும். உங்களை ஒரு மாபெரும் சக்தியாகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காகவும் மாற்றப்போவதை முருகன் வாக்கு கொடுக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்கள். நல்லதே நடக்கும். நிம்மதியாக உறங்குங்கள். நாளை ஒரு புதிய பொற்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது.